எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? எடுத்தோம் கவுத்தோன்னுலாம் பண்ண முடியாது. யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். என்னத்தை இன்னும் யோசிக்க போறீங்க? நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமானா? இங்க பாருங்க, யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. கல்யாணத்துக்கு அடுத்தடுத்து ஆக வேண்டிய காரியத்தை உடனே பார்க்க வேண்டியதுதான். ஆமா மாமா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாமளே தள்ளி போட்டுட்டு இருக்கிறது நல்லதா படல. இப்படியே தள்ளி போட்டு நாம நாளை கடத்திட்டு இருந்தோம்னா எது வேணும்னாலும் நடக்கலாம். பாரு பத்மா, இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறதே. இங்க பாருங்க, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட முடிவை யாரும் கேட்கல, தகவலை சொன்னோம், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க இப்பெல்லாம் இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு இருக்குங்கிற விஷயமே மறந்து போய் நடந்துக்கிறீங்க. சொல்லுங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் சம்பந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? விஷயம் இல்லாம நீங்க கால் பண்ண மாட்டீங்களே? எல்லாம் நல்ல விஷயம்தான். அப்படியா? சொல்லுங்க. நல்ல விஷயம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் எப்போ நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த முழு பொறுப்பையும் நான் உங்ககிட்ட விட்டுட்டேன். நீங்க தேதியை மட்டும் குறிச்சு சொல்லுங்க. நாளைக்கே நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொன்னா கூட நான் நாளைக்கே வந்து நின்னுடுறேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ஒரு நல்ல நாளா பார்த்து நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, நான் வச்சிடுறேன் சம்பந்தி. சந்தோஷம். பையனை பெத்த அப்பா, முழு பொறுப்பையும் நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். நாளைக்கே வேணாலும் வைங்க, நான் வந்து நிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க பொண்ணை பெத்த அப்பா இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாப்போம், கல்யாணத்திலயாவது பொண்ணோட அப்பாவா மணமேடையில வந்து நிக்கிறீங்களா, இல்ல அப்பவும் யாருக்கோ கல்யாணங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு ஓரத்துல போய் நிக்கிறீங்களான்னு பாப்போம். மா, உடனே ஜோசியர் கிட்ட முகூர்த்த நாள இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. பாத்தீங்களாக்கா உங்க மகள எவ்வளவு ஸ்பீடா இருக்கான்னு? விட்டா இவளே மேரேஜ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவா போல இருக்கே. அண்ணே, போன்ல யார்கிட்டயோ நிச்சயதார்த்தம்னு பேசிட்டு இருந்தீங்களே, யாருக்கு நிச்சயதார்த்தம்? வேற யாருக்கு? நம்ம விக்கிக்கு தான். விக்கிக்கா? என்னன்னே சொல்றீங்க? சந்தோஷமான விஷயத்த நீ ஏன் இவ்வளவு ஷாக்கோட கேக்குற? அண்ணே, இது ரொம்ப தப்பு. நிச்சயம் பண்றது நல்ல விஷயம்தான், அதுல என்ன தப்பு? அண்ணே, விக்கிக்கு அவனே அவனுக்கு யாருன்னு தெரியாம இருக்கிற இந்த நிலைமையில எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க? நாளைக்கு விக்கிக்கு பழைய நினைவு வந்ததுக்கு அப்புறம் எனக்கே இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு அவன் கேட்டானா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது அவனுக்கு பழைய நினைப்பு வர்றப்ப பாத்துக்கலாம். அண்ணே, என்னன்னே பேசிட்டு இருக்கீங்க? எப்படியாவது விக்கி குணமாய் வந்துட மாட்டானான்னு அவன் கூடவே இருந்து அஞ்சலி அங்க போராடிட்டு இருக்கா. நீங்க என்னடா ஈஸியா நிச்சயதார்த்தம் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அஞ்சலியோட வாழ்க்கை தான் என்ன ஆகுறது? அப்போ விக்கி சரியானதும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடலான்னு தான் அந்த அடங்காப்பிடாரியோட திட்டம். அதான் அவளோட பிளான்னு நான் சம்மந்தி அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா சம்மந்தி அம்மா தான் அதை புரிஞ்சிக்காம இன்னும் அவளை அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய், அஞ்சலி அவ புருஷனை தானே கூட்டிட்டு போறா. என்னமோ அடுத்த புருஷனை பிளான் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி பேசிட்டு இருக்க. விக்கியாவை கூட கூட்டிட்டு போறதுக்கு எல்லா ரைட்ஸும் அஞ்சலிக்கு இருக்கு.
அது புருஷன் வேணான்னு அவ எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி. அந்த நேரத்துல அப்படி எழுதி கொடுக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தா விக்கியோட நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அதான் எழுதி கொடுத்துட்டால, அப்போ அதுபடி நடக்கணும்ல. அதை விட்டுட்டு எதுக்கு இப்ப அவனை சொந்தம் கொண்டாடிட்டு அந்த வீட்டுல போய் அங்க இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்ணணும்? அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் இப்போ இந்த நிச்சயதார்த்தம் வைக்கிறது. டேய், உனக்கு ஏண்டா அஞ்சலி மேல இவ்ளோ வன்மம்? அவ என்னடா உனக்கு பண்ணிட்டா? உன் பிள்ளைக்காக உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கா. அப்படி ஒரு மருமக கிடைச்சா எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஓஹோ, நீ என்னடான்னா அவ அருமை புரியாம அவளை விக்கிட்ட இருந்து பிரிக்கிறதுலயே குறியா இருக்க. டேய், அஞ்சலி ரொம்ப நல்லவடா, புரிஞ்சுக்கடா, புரிஞ்சுக்கோ. அவ வாழ்க்கையை இப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. எல்லாரும் அஞ்சலி வாழ்க்கையை கெடுத்துறாது, அஞ்சலி வாழ்க்கையை கெடுத்துறாதுன்னு பேசிட்டு இருக்கீங்களே. அங்க கவிமலர்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவளை பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு அவ மட்டும் விட்டு கொடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம விக்கி நம்ம கூட உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். அத மறந்துட்டீங்களா? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அத பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சு அவ வாழ்க்கைய கெடுக்கதான் பாக்குறீங்க. என்ன உளறிட்டு இருக்க? நான் எங்க கெடுக்க பாக்குறேன்? ஆமா, நீங்க இப்ப எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. விக்கிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா அந்த கவியை விட்டுட்டு அஞ்சலியை தேடி போயிட்டே இருப்பான். அப்ப அந்த கவியோட லைஃப் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாம் விக்கி அந்த அடங்கா பிடாரியோட போக நான் விட மாட்டேன். அண்ணே, டேய், விக்கிக்கு பழைய ஞாபகம் வந்துட்டா உன் பர்மிஷன்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இதுக்கு முன்னால இருந்த விக்கி வேற, இதுக்கப்புறம் இருக்க போற விக்கி வேற. அதனால இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. அந்த அடங்கா பிடாரி அஞ்சலி நினைக்கிற மாதிரியும், அப்புறம் இந்த வீட்ல இருக்கிற நீங்க நினைக்கிற மாதிரியும் இங்க எதுவும் நடக்காது. கூடிய சீக்கிரம் என் மகன் விக்கிக்கும் என் மருமக கவிமலருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். டேய், டேய், அண்ணே, டேய் சந்திரா, அவன் சொல்லிட்டு போன மாதிரி மட்டும் நடந்துச்சு. அஞ்சலியோட சாபத்துக்கு நம்ம வம்சமே விளங்காதுடா. அம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுமா. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், கண்டிப்பா அந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டான். நடக்கவும் கூடாது, நடக்கவே கூடாது.